ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாயங்காலம் காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல் ஷீட், ரெடிமேட் ஷீட்டும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கையில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இது 1/2 மணி நேரம் போல் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம காயை ரெடி பண்ணிடலாம். பாதி போல் வெங்காயம், இதை நீள நீளமாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை இந்த மாதிரி 4 சின்ன ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக வெட்டணும். நீள நீளமாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி. அதே மாதிரி 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் நீளமாக வெட்டிடலாம். அப்புறமா 3 கலர் குடைமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி விதைகளை எடுத்துகிட்டு நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. நீள நீளமாக தான் வெட்டணும்னு அவசியம் இல்லை, சின்ன சின்னதாக கூட வெட்டிக்கலாம். நீள நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். கடைசியாக முட்டைக்கோஸ், இதையும் நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் வெட்டி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, கூடவே குட்டி குட்டியாக நறுக்கின 2 பல் பூண்டு, இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், கடைசியாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், 1 நிமிஷம் போல் வெந்தால் போதும். ஏன்னா காய் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் நான் சாஸ் சேர்க்க போகிறேன். 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். உங்களுக்கு சாஸ் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, அப்புறமா தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயார் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஷீட்டை ரெடி பண்ணிடலாம். இதை 9ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து 1 எடுத்து சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம விரிக்கணும். இந்த அளவுக்கு போதும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறமா ஒரு இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய், மேலே கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரும், அதுக்காக. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடுக்கணும். 3லேருந்து 4 பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அடுக்கணுன்னா விரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 3லேருந்து 4 மட்டும் அடுக்கிக்கோங்க. நான் 3 பண்ண போகிறேன். இந்த மாதிரி அடுக்கிட்டு இதை சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெல்லிசாக விரிக்கணும். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக விரிச்சுக்கோங்க. அழகாக உருட்டியாச்சு. அடுத்தது நம்ம சமோசாக்கு ஷீட் பண்ணும்போது தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்ல, அதே மாதிரி 30 செகண்ட் போல் போட்டால் போதும். மீதி ஷீட்டை டவல் வச்சு மூடி வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் இதை சேர்த்துட்டு மேலே லைட்டாக பபிள்ஸ் வர்றது வரைக்கும் இது இருக்கட்டும். 30 செகண்ட் போல் தான் ஆகும். இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் வரட்டும். ரெடி ஆகியாச்சு. இதை எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ இதை நம்ம பிரித்தா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிக்க வருதுன்னு. எண்ணெயும் மாவும் சேர்த்ததுனால தான் ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குன்னு. நல்லா மெல்லிசாக இருக்கிறதுனால கீழே இருக்கிற என் கை தெரியுது. நீங்கள் இப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கடையில் கிடைக்கிறது மாதிரி ஸ்கொயர் மாதிரி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், இதுவும் நல்லாயிருக்கும்.
பாருங்கள், ரொம்ப அழகாக வீட்டிலையே ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம சமோசாக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து உள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணிடலாம். நடுவில் வைக்காதீங்க, கொஞ்சம் சென்டர்லேருந்து ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்த ஒரு ரோல் பண்ணதுக்கப்புறமா 2 சைட்லேருந்தும் மடிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாது. இந்த சைடில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த சைடில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம ரோல் பண்ணோம். பாருங்கள், இப்போ இந்த கடைசி ஓரம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதையும் தடவிட்டு மூடிட்டோன்னா சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் தயார். எல்லாம் பொரிகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயும் சூடாகியாச்சு, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பொரிச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறானதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங் ரோலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.